அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்கம். கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திரு மோகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். கோவை உக்கடத்தில் 3.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள புதிய மேம்பாலம் திறப்பு. காரில் பயணித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் முதலமைச்சருடன் சிறிது நேரம் உரையாடினார். கோவை மாவட்டம் கணியூரில் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலை திறப்பு. கலைஞர் அறிவுசார் நூலக கட்டடத்தில் அமைக்கப்பட்ட சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி என குறிப்பிட்டு பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் ராமநாதபுரத்தில் தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் சலசலப்பு. அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. மகளிர் உரிமை தொகை திட்டம் போல் ஆண்களுக்கும் எதிர்காலத்தில் உரிமை தொகை வழங்கப்பட வாய்ப்பு. காரைக்குடியில் அமைச்சர் பெரிய கருப்பன் பேச்சு. முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும், ஆண்களுக்கு தரவில்லையே என்ற ஏக்கமும் கூட இருக்கும். அந்த ஏக்கத்தையும் எதிர்காலத்தில் தீர்த்து வைப்பதற்கான சூழ்நிலைகள் வரும் 18ஆம் தேதி கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட வாய்ப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சர் அழைப்பு விடுத்ததாக வானதி ஸ்ரீனிவாசன் தகவல். காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, நெல்லை, தஞ்சை உட்பட 13 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என கணிப்பு. ஆம்ஸ்டாங் கொலைக்கு திட்டம் தீட்டிய ரவுடி சம்போ செந்தில் காஷ்மீரில் பதுங்கியிருப்பதாக தகவல். தென் மாவட்டத்தைச் சேர்ந்த கூலிப்படை தலைவனின் உறவினர் பாதுகாப்பில் இருக்கிறாரா என சிபிசிஐடி விசாரணை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் விசாரணை. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே பல வழக்குகளில் ஆஜராகியுள்ளதால் காவல்துறை நடவடிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கடந்த 4ஆம் தேதியும் தன்னிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக நியூஸ் 18க்கு பால் கனகராஜ் பேட்டி. பார் கவுன்சில் தேர்தல் பிரச்சினை காரணமா என்றும் விசாரிக்கப்படுவதாக தகவல். ஆம்ஸ்டாங் மனைவிக்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பியதாக தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் கைது. செம்பியம் காவலர்கள் நடவடிக்கை. இருபத்து 4 காவல் அதிகாரிகளுக்கு கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு. தமிழக அரசு உத்தரவு. தமிழக மீனவர்கள் 32 பேரை இலங்கை சிறைப்பிடித்திருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய பாஜக அரசு நிரந்தர தீர்வு காண கோரிக்கை. ராமேஸ்வரம் மீனவர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்தம் வாபஸ். இறந்த மீனவருக்கு நிதி உதவி அறிவிக்கப்பட்டதை அடுத்து முடிவு. திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தில் சமஸ்கிருதத்தில் வைக்கப்பட்ட கல்வெட்டு. மத்திய அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என அமைச்சர் மனோ தங்கராஜ் கருத்து. சமூக ஊடகங்களுக்கு ஒழுங்குமுறை விதிகளை கொண்டுவர வேண்டியது அவசியம். சவுக்கு சங்கர் வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை கட்ட வேண்டும். மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி வலியுறுத்தல்.
நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் திடீரென பயங்கர சத்தம் கேட்டதால் மக்களிடையே பரபரப்பு. நில அதிர்வு கருவியில் எதுவும் பதிவாகாத நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவுக்கு 17 மாதங்களுக்கு பிறகு ஜாமீன். தப்பி ஓடிவிட மாட்டார் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது அரசு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவிப்பு. தொடர்ந்து நம்மூர் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு சந்தையில் தேங்கியுள்ள மழைநீரால் டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கோயம்பேடு சந்தையிலிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை செல்லும் வழியில் உள்ள BSNL அலுவலகம் அருகே சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கி காட்சியளித்து வருகிறது. மழைநீரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது ஒருபுறம் இருக்க, டெங்கு, மலேரியா போன்ற நோய்களும் பரவ வாய்ப்புள்ளதாக வியாபாரிகளும் பொதுமக்களும் அச்சம் தெரிவிக்கின்றனர். சென்னை கொடுங்கையூரில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் பாதுகாப்பாக வெடிக்கப்பட்டன. கொடுங்கையூர் குப்பை கிடங்குக்கு கொண்டுவரப்பட்ட 5 நாட்டு வெடிகுண்டுகளை நிபுணர்கள் பாதுகாப்பான முறையில் வெடித்தனர். தொடர்ந்து JCB உதவியுடன் பள்ளம் தோண்டி 5 நாட்டு வெடிகுண்டுகளையும் புதைத்தனர். இந்த நிகழ்வின் போது செம்பியம் காவல் நிலையத்தினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் உடனிருந்தனர். சென்னை பெருநகர மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலத்தின் 7வது அலுவலக நுழைவாயிலில் தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 93வது வார்டு தூய்மை ஆய்வாளரான சார்லஸ் ரமேஷ் இரவில் மது அருந்திவிட்டு பணியில் இருக்கும் பெண்களிடம் அத்துமீறுவதாகவும், ஒருமையில் தகாத வார்த்தைகளால் பேசி அவமானப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி ஊழியர் பணி நேரத்தில் மது போதையில் தள்ளாடும் வீடியோ காட்சியும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ தொழிலாளிகளை அவர் ஒருமையில் பேசுறதுனால இன்னைக்கு இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் நாங்கள் கண்டித்து இந்த மண்டல அலுவலகத்தில் நாங்கள் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா, இது மாதிரி அதிகாரிக்கு இது மாதிரிலாம் பேசக்கூடாது, அவங்கள நீங்கள் கண்டிக்கணுன்றதுக்காக மண்டல குழு தலைவர்கிட்டையும் மண்டல அலுவலர்கிட்டையும் நாங்கள் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்களும் இதுக்கான தீர்வை நாங்கள் கண்டிப்பாக பேசி முடிக்கிறோன்றத சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் நடைபெற்று வந்த மீனவர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்கங்களின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதி உயிரிழந்த மலைச்சாமி குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும், மீனவர்களின் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் வரும் சனிக்கிழமை முதல் அனைத்து விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு செல்வதென முடிவெடுக்கப்பட்டது. அரியலூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ராஜாஜி நகரில் உள்ள அரசு உதவி பெறும் RC நிர்மலா காந்தி நடுநிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பயில்கின்றனர். மாவட்டத்தில் பரவலாக பெய்த கனமழையால் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரை பள்ளி ஆசிரியர்களே வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். விருதுநகரில் அச்சக மை தயாரிப்பு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பேராளி சாலையில் முரளி என்பவருக்கு சொந்தமான பிரகாஷ் என்ற அச்சக மை தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளது. இந்நிலையில் ஆலையிலிருந்து கரும்புகை வெளியாகிய பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதன் பின்னர் தீ மளமளவென பரவியதால் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயிலிருந்து சேதமடைந்தன. தென்காசி மாவட்டம் தென்காசி மதுரை செல்லும் சாலையில் உள்ள உழவர் சந்தையில் பொதுமக்களை கவர விவசாயி ஒருவர் அசத்தலான சலுகைகளை வழங்கியுள்ளார். உழவர் சந்தையில் கனிராஜ் என்ற விவசாயி காய்கறிகளை விற்பனை செய்து வரும் நிலையில் தனது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை கவர 300 ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கினால் 1 கிலோ பல்லாரி மற்றும் 1 கிலோ தக்காளி இலவசம் என்றும், 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினால் 1 கிலோ தக்காளி இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு பலகை வைத்துள்ளார். இதனால் அவரது கடைக்கு வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் எல்லாரும் உழவர் சந்தை நாடி வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் இன்றைக்கி செய்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா மக்களும் எங்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தந்து உழவர் சந்தைக்கு மேன்மேலும் வளர செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் குளம் போல தேங்கிய மழைநீரால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். 5ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி இருப்பதால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.
மழைநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் பெற்றோர் மாணவர்கள் நீருக்குள் நடந்து செல்லும் நிலை இருப்பதாக கூறுகின்றனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவர் அவரது விடுதி அறையில் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். சீர்காழி அடுத்த சட்டநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சக்தி என்ற மாணவர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் MBBS 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் விடுதி அறையை விட்டு வெகுநேரமாகியும் வெளியே வராததால் சக நண்பர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சக்தி இறந்த நிலையில் கிடந்துள்ளார். காவலர்கள் மேற்கொண்ட விசாரணையில் மாணவர் சக்தி இரவு முழுவதும் படித்ததால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தரப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு அன்ன அலங்காரம் செய்யப்பட்டது. புகழ்பெற்ற ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு தினந்தோறும் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஏராளமான பக்தர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு அரிசியை காணிக்கையாக வழங்குவர். அதன்படி காணிக்கையாக பெறப்பட்ட 108 கிலோ அன்னத்தை கொண்டு ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி உயிரிழந்தார். GRB தெருவைச் சேர்ந்த இளைஞர் அற்புதராஜ் என்பவரை பல்வேறு வழக்குகள் தொடர்பாக காவலர்கள் கைது செய்தனர். மேற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட அற்புதராஜை காவலர்கள் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். போலீசார் தாக்கியதாலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டு அற்புதராஜ் உயிரிழந்து விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதையில் பராமரிப்பு பணி காரணமாக இன்று முதல் 15ஆம் தேதி வரை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கும் அதேபோன்று ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் பெய்த மழையால் ரயில் பாதையில் மரங்கள், பாறாங்கற்கள் உருண்டு விழுந்தன. இவை தற்காலிகமாக அகற்றப்பட்ட நிலையில் தற்போது அங்கு பராமரிப்பு பணிகள் நடக்க உள்ளது. இதனையொட்டி மலை ரயில் சேவை நிறுத்தப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள தனியார் பள்ளியில் விவசாய கல்வி முன்னோட்ட நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. விவசாய கல்வி ஒரு முன்னோட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் தமிழர் மருத்துவ ஆர்வலர் ஞானப்பிரகாசம் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உணவிற்கு அடிப்படையான விவசாயம் சார்ந்த புரிதல் மாணவர்கள் மத்தியில் வளர வேண்டும் என்றார். மேலும் கால்நடை வளர்ப்பு பற்றிய முழுமையான புரிதலை மாணவர்களிடையே வளர்த்து விவசாயம் குறித்து முழுமையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் பேசினார்.